ஷாலினியை கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிட்டார். அமைதியானவரை பக்குவமானவர் அப்படியே மாறிட்டார். எந்த நடிகரும் தன்னுடைய கல்யாண நாளில் மனைவியோடு இருந்து ஃபோட்டோ போட மாட்டாங்க. மயிலாப்பூரில் போய் பார்த்தா இவர் வந்து மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருக்காரு. மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து ஏதோ ஒரு கிரீஸ் போட்டு அப்படியே மெக்கானிக் இது பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க்கர்ஸுக்கு ஒரு 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இதற்கு அஜித் சார் வந்து இயேசு மாதிரி அப்படின்னு. இன்னும் அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை எத்தனை காலத்துக்கு இருக்க போறீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு சொன்னாலே அதுதான் வந்து அஜித் பற்றி. தலை அஜித் வந்து அந்த 33 வருட அந்த ட்ராவலிங், அவருடைய சினிமா ட்ராவலிங் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய ஒரு மெக்கானிக்காக சாதாரண தொடங்குற ஒரு லைஃப். அதாவது மெக்கானிக்காக ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பைக் வேணும். பைக் வாங்குறதுக்கு அப்போ காசு கிடையாது அவருக்கு. மெக்கானிக் ஷாப்பில் நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பைக்கெல்லாம் கிடைக்கும். அங்கே இருக்கிற பைக்கை ட்ராவல் ஓட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு போடலாம், அங்கே போயிட்டு வரலாம். நம்ம இப்படியெல்லாம் அந்த அதே சமயத்தில் அந்த ஒரு பைக் இதாகிடுச்சுன்னா, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி இது அதை ரிப்பேர் பண்ணலாம் உட்பட எல்லா தொழில்நுட்பமும் கற்றுக்கணுங்கிறது தான் அவருடைய லைஃப்பை ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றுருப்பார். ஒரு விமானத்தை அவருக்கு வந்து நடிகர்கள்லேயே வந்து விமானம் ஓட்ட தெரிஞ்சவர் அவர் தான். பைக் ஓட்ட தெரியும், இல்லை ட்ரெயின் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், அப்புறம் கப்பல் ஓட்ட தெரியும். இந்த மாதிரி வந்து அந்தந்த சமயங்கள் அதை கற்றுக்குவார். உங்களுக்கு காதல் கோட்டை சமயத்தில் வந்து அந்த கப்பல் எப்படி ஓட்டுறதுல அந்த கப்பல் போயிட்டு அந்த கப்பலில் சில சீன் எடுக்கும்போது அதெல்லாம் கற்றுக்கிட்டார் கொஞ்சம். அப்படி வந்து அதேமாதிரி துப்பாக்கி சுட தெரியும் அப்படிங்கிறது அதுவும் கற்றுக்கிட்டார். அந்த மாதிரி போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து அடிப்படையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி தான் இவர் பைக் ரேசராக இவர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருந்தது சின்ன வயசுலேருந்து. அவருடைய அப்பாவுடைய ஓனருடைய சன் வந்து பைக் ரேஸ் போவார். அது சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து இவருக்கு பைக் ரேசர் ஆகணுங்கிற ஒரு லட்சியம் வந்தது. அதனால தான் அப்படியே இருந்தார். அதுக்கு இடையில் வந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணார். அவர் படித்தது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10th SSLC தான் முடித்தார். ஆனால் அவர் பேசுகிற இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆங்கிலேயன் பேசுகிறாரு. அந்தளவுக்கு அழகாக ஆங்கிலம் பேசுவார், அந்தளவுக்கு பேசுவார். மற்ற நடிகர்கள் தான் அது கொஞ்சம் இதுன்னு வராதுவீங்க. அவருடைய எதிரணியில் இருக்கிற விஜயால அவ்வளோ இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளோவாக அவ்வளோ அழகாக பேச வராது. அவர் வந்து அவ்வளோ அழகாக பேசுவார். ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் டெக்ஸ்டைல்ஸில் போனார். டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் போகும்போது அவர் கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு போயிட்டு அது ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு அந்த பிஸ்னஸ் சரியாக கை கொடுக்கல. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ண போனார். மாடலிங் பண்ண போகும்போது அவருக்கு ஒரு நல்ல அழகான பையனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இவரை கேமராமேன் நம்ம PC ஸ்ரீராம் சார், பல கேமராமேன்கள் உருவாக்குனா கேமரா மேதை அவரே அவரை பார்த்துட்டு, உன்னுடைய முக வெட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பா, சினிமாவுக்கு போப்பா, நீ பெரிய ஆளாக வருவே அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. அதுக்கு பிறகுதான் வந்து நீங்கள் தெலுங்கில் வந்து பிரேம புஸ்தகம் பண்ணுறாரு. பிரேம புஸ்தகம் பண்ணும்போது அந்த படத்தில் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார். அது முக்கால்வாசி படம் முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து நிற்கிது. அதுக்கு பிறகு படத்தை முடித்து ரிலீஸ் ஆகுச்சு. அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அமராவதி சமயத்தில் வந்து ஒரு ஹீரோவை தேடும்போது தான் SPB சொல்கிறாரு, ஒரு தெலுங்கு படத்தில் பிரேம புஸ்தகத்தில் ஒரு பையனை பார்த்தேன், மயிலாப்பூர்கார பையன் தான் ஐயா, நல்லா அழகாக இருக்கான் ஐயா, அவனை ஹீரோவை போடுங்க அப்படின்னு டைரக்டர் செல்வாகிட்டே இவர்கிட்டையும் சொல்கிறாரு, நம்ம ப்ரொடியூசர்கிட்டையும் சொல்கிறாரு, அமராவதி ப்ரொடியூசர்கிட்ட. சரிண்ணா. அதுக்கு பிறகு தான் இவங்க போயிட்டு அங்கே மயிலாப்பூரில் போய் பார்த்தா இவர் வந்து மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருக்காரு. மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து ஏதோ ஒரு கிரீஸ் போட்டு அப்படியே மெக்கானிக் இது பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் கூப்பிட்டு பேசி அது ஓகே அப்படின்றாங்க. அது பிறகு தான் அவருடைய அமராவதி வருது. அமராவதி வந்து மிகப்பெரிய நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு விபத்தில் அடிப்பட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு முதுகில் மிகப்பெரிய அளவுக்கு அடிப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்குது அவருக்கு. டான்ஸ் மற்றவங்க மாதிரி எகிரி மியூசியெல்லாம் பண்ண முடியாது அவரால். அந்த பாதிப்பு இருக்குது இன்றைக்கும். அன்றைக்கி வந்து ஒரு 3 மாதம் ஒரு ஏறக்குறைய 1 வருஷம் அவர் பெட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. 6 மாதம் பெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு பெட்டில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் இவர் வந்து நம்ம டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சுடைய டைரக்டருடைய கிருஷ்ணனுடைய சன் வந்து அவர் வந்து வந்தார். அவர் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். அந்த படம் தான் உங்களுக்கு அந்த ராதிகாவுடைய சன்னாக நடிக்கிற மாதிரி எனக்கு கதாபாத்திரம். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை சார், நான் இப்போ வந்து அடிப்பட்டு பெட்டில் படுத்திருக்கேன், நான் எப்படி வந்து நடிக்க லேட்டாக இருக்கும், நீங்கள் வேறு யாரும் வச்சு பண்ணிக்கன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் எப்படி இருந்தால் போகிறோம், அதே மாதிரி தான் கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை நடிக்க வச்சாங்க. அந்த படத்துடைய டைரக்டர் வந்து தனக்கு வந்து மறுபடியும் ஒரு
ரியல் லைஃப் கொடுத்த மாதிரி நினச்சிட்டார். ஏன்னா அவர் படுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு நடிக்க வச்சு அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் டான்ஸு இதெல்லாம் கடந்து அந்த சிநேகம்னு என்னது நேசம் நினைக்கிறேன், அந்த படம் நேசம் தான் நினைக்கிறேன். அது அந்த படத்தில் இது பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு தான் அவருடைய லைஃப் எப்போ மாறினா காதல் கோட்டையில் வந்து மாறுது. வான்மதி ஒரு மிகப்பெரிய அளவில் பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதானப்பா அப்படின்னு இந்த இவரை ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணுறது பெருசாக போகுது. அதுக்கு பிறகு காதல் கோட்டையில் ஒரு பெரிய லெவலில் வருது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து வாலி படம் தான். அதை பற்றி வந்து நிறைய பேர் இவரே எஸ்.ஜே. சூர்யா பேசும்போது மற்ற ஹீரோக்களை பற்றி பேசும்போது கரகலாப்பாக பேசுவார் இவர் எஸ்.ஜே. சூர்யா. ஒரு அஜித் பற்றி பேசும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு சிரத்தை எடுத்துகிட்டு வார்த்தைகளை தேடி பிடிச்சி பேசுவார், கொஞ்சம் மரியாதையோடு பேசுவார். அவரை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்வார், எனக்கு அஜித் சார் வந்து இயேசு மாதிரி அப்படிம்பார். அவர் ஒரு கிறிஸ்டின்னு, அஜித் சார் எனக்கு மசியா இயேசு மாதிரி அப்படிம்பார். அந்த அளவுக்கு அஜித் சார் மேலே அவருடைய லைஃப்பை கொடுத்தவருங்கிற ஒரு மரியாதை இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் அஜித் அப்பா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 63வது படம் இப்போ வரப்போகுது. அதுக்கான வந்து ஒரு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் அடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து கதை கேட்டுட்டு இருக்கார். ரவிச்சந்திரன் தான் இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த ரவிச்சந்திரன் தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அவர் ரவிச்சந்திரன் ஏறக்குறைய அவருடைய ரசிகனாக இருக்கார். இப்போ சமீபத்தில் பண்ண படம் பார்த்தீங்கன்னா அவரை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எந்த அளவுக்கு அழகாக வெளிப்படுத்தணும்னு வெளிப்படுத்திருந்தார் அஜித் சார். அதை எல்லோரும் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருந்தார். அதனால மறுபடியும் ரவிச்சந்திரனுக்கு அந்த வாய்ப்பு போயிருக்கு. அதுக்கடுத்து சிவா பண்ணுவார். அது ஒரு வரிசையாக ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அதில் அவர்கிட்ட கதை சொல்லி நிற்கிறாங்க. இப்போதைக்கு அஜித் சார்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்புகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து அவருடைய ஒர்க்கர்ஸுக்கு ஒரு 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் ஏற்கனவே பல பேருக்கு சொல்லியிருக்கோம். ஒர்க்கர்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு வீடு. அவங்களுடைய பசங்களுடைய படிப்பு, அந்த ஒர்க்கர்ஸுடைய பசங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு எல்ஐசி இவர் தான் பண்ணுறாரு. ஃபுல்லாக இவர் தான் கட்டுவார். இதை வந்து ஒரு முறை விஜய்கிட்ட கேட்டப்போ அவர் வந்து அஜித் வந்து அந்த மாதிரி அவருடைய ஒர்க்கர்ஸ்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, வீடு கட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு, நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து நாங்கள் ஒரு 8 பேருக்கு வீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. ஒரு 8 பேருக்கு கொடுத்தாரு. இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த 8 பேரையும் வெளியே அனுப்பிட்டார். ஏன்னா அஜித் என்ன பண்ணாருன்னா அந்த வீடுகள் கட்டி கொடுத்து அவங்களுக்கே அதை எழுதி கொடுத்துட்டாரு. அவங்க இங்கே இருந்தாலும் வெளியே போனாலும் கூட அந்த வீடு அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த வீடில் யார் யார் கூடி வச்சோ அத்தனை பேர் வெளியே அனுப்பிட்டு அவங்க தெருவில் இருந்து சமயத்தில் அவங்களுடைய ஒரு குமார் அப்படிங்கிற அவர் சின்ன வயசுலேருந்து அந்த அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கார். அந்த குமாருடைய அக்காவே வந்து வெளியே நின்று மண்டு தூக்கியெல்லாம் விஜயை வந்து வசைப்பாடிட்டு போனாங்க. அது அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் திடீர்னு வெளியேற்றும் போது தெருவில் வந்து நின்றுடுவாங்க இல்லையா, வீடு கொடுத்தீங்க, அது வீடையும் பறிச்சிட்டீங்க, சம்பளமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு விருத்து போயிடுவாங்க. ஆனால் அஜித் அந்த மாதிரி எங்கேயும் பண்ணவே இல்லை. தன்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாரு. தன்னுடைய ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே ஃபோன் பண்ணணுனாலும் கூட முதல்ல ஒரு மெசேஜ் அனுப்புவார். எனக்கானாலும் சரி யார்கிட்ட பேசணுன்னா மெசேஜ் அனுப்புவார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா பேசலாம், இல்லை நான் கொஞ்சம் இதில் இருக்கேன் டிரைவிங்கில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பைக் இப்படி ஓட்டுறீங்களா, ஆமாம் பைக்கு, ஹெல்மெட் போட்டிருக்கீங்களான்னு கேட்பார். கார் ஓட்டுறீங்களா, காரில் போயிட்டுருக்கேன், பெல்ட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்பார். அதாவது மற்றவங்களுடைய அந்த ஒரு அன்பாக பார்த்துக்கணும், அவங்க நம்ம சார்ந்தவங்க அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல, அதெல்லாம் உண்டு. இதை வந்து வேறு யாருக்கும் அந்த பண்பு நான் பார்க்கல. நான் நேரடியாக பார்த்த விஷயங்களாக சொல்கிறேன். நேரடியாக வந்து அவர் முதல் படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். முதல் படத்துலேருந்து அந்த அமராவதி ஷூட்டிங்லேருந்து நான் அந்த ஒய்எம்சி கார்டன்லாம் ஷூட்டிங்லேருந்து நான் பார்த்துட்ருக்கோம். அப்போ இருந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்னைக்கு வரையும் அவர் வந்து அதை ஒரு குடும்பம் மாதிரி தான் பார்ப்பார். தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு குடும்பம் மாதிரி சகோதரத்தோடு பார்ப்பார், பேசுவார். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து தனக்காக நிறைய செலவு பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறது, வேலையை விட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு ரசிகர் மன்றங்களே கலைச்சார். ரசிகர் மன்றங்களே வேண்டாம், முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு பாருங்கள், நீங்கள் உழைச்சி மேலே வாங்க, படம் வரும்போது பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். அதுக்காக கட் அவுட் கட்டுறது, பால் ஊற்றுறதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இந்த தைரியம் எந்த நடிகருக்கும் வரல. ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னா ரசிகர்கள் அது பிறகு நம்ம பார்க்க மாட்டாங்களோன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் ரசிகர்கள் மன்றங்களே வேண்டான்னு கலைச்ச பிறகும் கூட அவருடைய படங்களுடைய ஓப்பனிங்கும் மிகப்பெரிய அளவில் எந்த ஹீரோக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஒரு முதல் நாளே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு
பெரிய பெரிய ஓரளவு அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு பக்குவமான ஆட்களாக தான் இருக்காங்க. சின்ன பசங்களோ தெரியாத ஆட்களோ ஓரளவு பக்குவமான ஆட்கள். இவருக்கும் ஒரு பக்குவமான ஆள் தான். கல்யாணத்துக்கு முன் வரைக்கும் கொஞ்சம் அவசர கதியாக பேசுவார். டமால்னு கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவார். சில நேரங்களில் வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசிடுவார். ஆனால் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷாலினியை கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிட்டார். அமைதியானவராக பக்குவமானவர் அப்படியே மாறிட்டார். அன்பான ஒரு கணவராக மாறிட்டார். ஷாலினி அம்மா அவங்க கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கான அவங்க ஒரு வீட்டில் ஒரு டென்னிஸ் விளையாட ஏது, அவங்களுக்கு என்னென்ன தேவை ஏது, அவங்களுக்கு என்னென்ன கற்றுத்தரமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் இருந்தாலும் கூட அவர் தான் சமைக்கும். இன்றைக்கி ஸ்பெஷலாக இது பண்ணலாமா அப்படின்பாரு. பையனை கேட்டு பொண்ணை கேட்டு இது பண்ணலாமா அப்படி. அதாவது அவங்கள கேட்டு ஒரு மகிழ்ச்சியோடு அவங்களுக்காக சமைச்சு தர்றதுக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதேமாதிரி நாமளே யாராவது ஒரு நட்போடு, நானே 2-3 முறை காஃபி குடிச்சிருக்கேன். அவர் போட்டு கொடுத்த காஃபி அவர் வீட்டுக்கு போயிட்டா அவரே போட்டு கொண்டாந்து கொடுப்பார். வேலைக்காரங்க இருக்காங்க. ஆனால் இவர் காஃபி கொண்டாந்து போட்டு தரும்போது அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அந்த ஒரு பந்தா இல்லாமல் நம்ம கெஸ்ட்டு சார் நீங்கள் என்ன நீங்கள் அப்படின்னு அவ்வளோ ரொம்ப அன்பாக கொடுப்பாரு இல்லையா, அந்த அன்பாக இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து ஷாலினி மேடம் வந்த பிறகு அந்த சிகரெட் பிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு குடும்பத்துக்காக நிறைய வேலைகள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டார். 6 மணி ஆனால் குடும்பத்துக்கான வேலைகள், குடும்பத்துக்கு வந்துமா குடும்பம் இது. அதேமாதிரி கேமரா ஒன்று வச்சுருப்பார். புது கேமரா வாங்குவார். அந்த கேமரா பிரித்து போட்டு மறுபடியும் செட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்கும், தொழில்நுட்பம் தெரியும். அவருடைய ஃபோட்டோவில் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக 4-5 கண்காட்சி வைக்கலாம். அவரோட ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. என்ன கூட எங்கள் ரசிகர் ஒரு முறை அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு பார்ட்டி வைக்கும்போது பல பத்திரிகையாளர்கள் அவர் ஃபோட்டோ எடுத்தார். என்கிட்ட என்ன எடுத்த ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தார். அவரே எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்து அப்படியே கொடுத்துருப்பார். அதாவது நிறைய சூப்பராக ஃபோட்டோ எடுப்பார். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா உட்பட அந்த ஸ்கேலு உட்பட எல்லாமே வச்சுருப்பார். எழுதுறது பேசுகிறது உட்பட எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக் எப்போவுமே அந்த ஷூட்டிங் போகும்போது இருக்கும். அதே மாதிரி பைக்கில் போனாலும் கூட அந்த பேக் இருக்கும். பைக்கில் வந்து அவ்வளவு சேஃபாக ஓட்டுவார். அது பின்னாடி இருக்கிறவங்க வந்து நீங்கள் பயங்கர ஸ்பீடாக போவார். ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. ஆனால் வந்து அவருக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு அவ்வளோ சேஃபாக அவரை கொண்டு போய் இறக்குவார். ஏன்னா ஒரு முறை சுரேஷ் சந்திராவே சொல்லியிருந்தார். ஊட்டியில் முதல் படம் வந்து பண்ணாங்க. அந்த அமராவதி பண்ணும்போது சுரேஷ் சந்திராவுடைய இதுதான் அந்த பைக் தான் அதில் பயன்படுத்தப்பட்டது. அந்த பைக் வந்து இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்கும்போது அந்த பைக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கி அந்த பைக் தான் வந்து அந்த அமராவதி படத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த பைக்லேயே வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த பைக்கில் ஒரு நாள் வந்து காலையில் 5 மணிக்கு ஊட்டியில் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்போது ஊட்டி கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது. அன்றைக்கி வந்து நீங்கள் 90களில் நினைக்க அந்த 90கள் அந்த படம் அப்போ பயங்கர குளிர் இருக்கும். அந்த குளிரில் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வண்டி போட்டு பின்னாடி வந்து இவர் நடுங்கிறாரு. சார் பார்த்து சார் நான் பின்னாடி வந்து பயப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு கரெக்டாக போயிட்டு சேஃபாக கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டாரான். ஆனால் அவ்வளோ குளிரில் கூட அவ்வளோ அழகாக பைக் ஓட்டிட்டு போனார். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் தான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு தன்னை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு உண்டு. இவங்க வந்த பிறகு ஒரு கணவராகவும் அவர் வந்து நடிகராக வந்து ஒரு கரெக்டாக அதனுடைய ரசிகர்களை இது பண்ணுறது, அந்த கால்ஷீட் இது கரெக்டாக இது பண்ணுறது, படத்தில் படம் எப்படி இருக்கணும், கதை எப்படி இருக்கணும், அப்படி அதில் கவனம் செலுத்துறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவனாகவும் அவர் கொஞ்சம் நல்ல ஒரு அன்பான குடும்பத் தலைவராக இருந்திருக்காங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் நீங்கள் இது வரைக்கும் என்ன பார்த்துருப்பீங்க, எந்த நடிகரும் தன்னுடைய கல்யாண நாளில் மனைவியோடு இருந்து ஃபோட்டோ போட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி எந்த நடிகரும் தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் வரும்போது அவருடைய ஃபோட்டோ எடுத்து போட மாட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தன் திருமண நாளுக்கும் கூட அவர் ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருப்பார், ஏதாச்சும் ஒரு ஒரு பெரிய கடலில் மாதிரி இருக்கிற இதில் கப்பலில் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி ஃபோட்டோ அங்கேருந்து போய் ஃபோட்டோ எடுத்து போடுவார். அதேமாதிரி மனைவியுடைய பிறந்தநாளுக்கும் அப்படி. ஏன்னா ஒரு அன்பான கணவராக இருக்கும்போது தான் ஒரு அன்பான மனைவி இருக்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் அதை அன்பாக இருக்கணும்னு நினைப்பார். பிள்ளைகள்கிட்டையும் சரி இவங்ககிட்டையும் சரி ஒரு அன்பான கணவராக அன்பான குடும்ப தலைவராக இருக்கார். அவர் தன்னை வந்து இப்படி தான் இது பண்ணிட்டு வர்றார். இந்த 33 வருஷங்களில் சில ஆரம்ப காலத்தில் சில படங்கள் வந்து சுமாராக தான் போனது.
அதுக்கு பிறகு போக 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 வந்து உங்களுக்கு வாங்குற சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா அமராவதியில் இவருக்கு 5000 தான் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆசை வரும்போது வேற ஒரு மாதிரி அவருடைய ட்ரெண்டு மாறுது. ஆசையில் வந்து இந்த யூத்தான பெண்கள் யூத்தான பசங்க கிட்ட வந்து இவருக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ வருது, பேசுகிறாங்க. எல்லோருமே அவரை விரும்பக்கூடிய ஒரு ஆசை நாயகன், அவர் அழகான நடிகராக வந்து வர்றாரு. இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அழகான நடிகர் அப்படிங்கிறத யாரும் மாற்றம் இல்லை. அந்த அளவுக்கு அதில் பேர் வருது. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அத்தனைக்கு அதில் வாங்குகிற சம்பளம் அவருக்கு 25,000 தான். அவர் வாலியோட சக்ஸஸ் அதுக்கெல்லாம் தாண்டி வரும்போது இன்றைக்கி அவருடைய சம்பளம் வந்து 150 கோடி 200 கோடி 350 கோடி ரூபா அது வந்தாச்சு சம்பளம். ஆனாலும் கூட அவர் என்ன நினைக்கிறார், ஒரு படம் ஒரு வருஷம் நடிக்கிறோம், அது இப்போ அதே சமயத்தில் குடும்பத்துக்கும் நேரத்தை ஒதுக்கணும்னு பார்க்குறாரு. குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி மனைவி குழந்தைகளோடு ஃபாரின் டூர் போயிடுவார். ஜாலியாக போயிட்டு சந்தோஷமாக அவர் குடும்பத்தோடு தன்னுடைய நேரத்தையும் செலவு செய்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம். அது நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் இப்படியும் குடும்பத்துக்கு ஒரு தன்னை வந்து குடும்பத்துக்காக தன்னை வந்து தன்னுடைய வேலைகளும் ஒதுக்கிட்டு குடும்பத்துக்காக பார்த்துக்கணும் அப்படி இது இருக்குது. ஒவ்வொரு படமும் பார்க்க அவருடைய சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு படமும் பெருசாக ஃபெயிலியரான படங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்வார் தான். அந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு பிறகு வந்த படங்கள் மாறிடுச்சு. இன்றைக்கி அதுக்கு பிறகு வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லெவலில் போயாச்சு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு யாருமே லாபி பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. இவருக்காக லாபி பண்ணுறது, இவருக்காக ஒரு மௌட்டா கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறது ஒன்றும் ஆட்கள் கிடையாது. அப்படி ஆட்களை இவர் உருவாக்கியும் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த இருக்குது, லாபி பண்ணுறதுக்குன்னு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்காங்க. இப்போது விஜய்க்கு வந்து அவங்க அப்பா ஆரம்பத்தில் சொல்கிறேன், அப்புறம் பிரசாந்துக்கு, சூர்யாவுக்கு, இவங்கெல்லாம் அவங்க ஃபாதர், இவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்களாக இருக்கிறனால அவங்க ஈஸியாக கொஞ்சம் டைரக்டர் நடிகர் இருக்கிறனால ஈஸியாக கொஞ்சம் அவங்களுக்கு அந்த லாபி பண்ணக்கூடிய ஒரு அது அவங்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு இது இருந்தது. இவருக்கு வந்து இவரே தான் முட்டி மோதி வந்து இந்த அளவுக்கு வந்தார். ஆனாலும் கூட இன்னமும் அவருடைய பைக் ரேஸில் வந்து ரேசரில் ஆசை இருந்துன்னு இருக்குது. கார் ரேஸும் சரி, பைக் ரேஸும் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை ஏற்படுத்தி கொடுத்தாரு. சங்கத்தில் அந்த கார் ரேஸில் போயிட்டு அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனாலும் கூட அவருடைய மனைவி வந்து அதுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. கணவர் வந்து நீங்கள் நல்லா சம்பாதிச்சாட்டி இது பண்ணியாச்சு, நீங்கள் வந்து பைக் ரேஸர் கார் ரேஸில் இருந்து ரேஸுக்கு போங்க, ரேஸராக இருக்குது, அதை பற்றி வந்து ஆட்சேபனை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் அவங்கள கூட்டிட்டு போகிறாரு, அவங்க அழைச்சிட்டு அவங்க கூட வரும்போது இவருக்கு இன்னும் ஒரு பலமாக இருக்குது. அவர் வந்து எந்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல நடிகராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டை தாண்டி அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நடிகராக இருக்கார். தன்னுடைய ரசிகர்களை மதிக்கக்கூடியவராக இருக்கார். தன்னுடைய ரசிகர்கள் தனக்காக இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட் வைக்கிறதெல்லாம் அவர் விரும்ப மாட்டார். இன்னமும் சமீபத்தில் கூட அவருடைய ஒரு பைக் ரேசர், கார் ரேசர் வெற்றி பெற்றப்போ சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. இன்னும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறீங்க, நீங்கள் இப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே அதுதான் வந்து ரசிகர்கள் மேல் அவரை வைத்திருக்கின்ற ஒரு மரியாதை, அன்பு.